ஐயா நான் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவர் என் கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை பார்க்கத்தான் இந்த பக்கம் வந்தேன். ஏன் தெரியுமா, நான் இரவு உறங்கும் போது அது உறங்குவதற்கு முன்பாக நீங்கள் பேசுகின்ற அருமையான அந்த நகைச்சுவையை கேட்பேன், நிம்மதியாக உறங்குவேன் என்று அவர் மகிழ்வோடு சொன்னதை பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு வள்ளலாருடைய 200வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நம்முடைய அறநிலையத்துறையில் தான் கொண்டாடுறாங்க. வள்ளலார் யார் தெரியுமா? சாப்பாடு போட்டா தான் ஒருத்த உட்காருவான். அதனால முதல்ல அவனுக்கு உணவு கொடு என்று சொல்லி அவர் அடுப்பு பத்த வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு வடலூர்ல எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா அவருக்கும் உணவோட அருமை தெரியும். அதெல்லாம் பசி உள்ளவனிடத்தில் நீ தத்துவம் பேசாதே, அவனுக்கு உணவை கொடு என்று சொல்வார்கள். அதுபோல அந்த உணவை தருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் அது பெரிய பெருமையாக அமைகிறது. வள்ளலாரை போல அதே போல ஆபுத்திரனை போல இங்கே கிடைக்கின்றதை பார்க்கிறோம். அந்த வள்ளலாருக்கு விழா கொண்டாடினார்கள். முதல்வர் இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற விழா காணுகின்ற ஐயா முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்கள். மேடையில் பேசிட்டு இறங்கினார்கள். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறோம். சிவப்பு கம்பளை இப்படி விரிச்சிருக்காங்க. அவர் அது வழியா போலங்க இந்த பக்கம் வந்தாரு முதல்வர். நானும் என்ன போன்ற பேச்சாளர்களா அவர் கும்பிட்டுட்டு ஐயா நான் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவர் என் கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை பார்க்கத்தான் இந்த பக்கம் வந்தேன். ஏன் தெரியுமா, நான் இரவு உறங்கும் போது அது உறங்குவதற்கு முன்பாக நீங்கள் பேசுகின்ற அருமையான அந்த நகைச்சுவையை கேட்பேன், நிம்மதியாக உறங்குவேன் என்று அவர் மகிழ்வோடு சொன்னதை பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். 1879 தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதுக்கு முதல்ல எல்லாமே பாட்டா இருக்கும். இப்ப தமிழ்ல முதல்ல வந்த சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல சினிமா பேசல, அது ஊம படம். அதனால அதுக்கு பேர் என்னன்னா மூவின்னு பேரு. ஏன்னா அதுல பேச்சு கிடையாது. அது பேச ஆரம்பிச்ச பிறகு அதுக்கு பேர் என்ன தெரியுமா, டாக்கின்னு பேரு. டாக்கு தான் பேசுறோம்ல, அப்ப டாக்கி. அதனால இன்னைக்கு கூட சினிமா டாக்கீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பேசும் படம் வந்த தியேட்டர்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதிகமா பாட்டு போடுவாங்க, பாட்டுலாம் பாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேச்சை உருவாக்கி காட்டியவர்கள் யார் என்று கேட்டால் திராவிட கழகத்தினுடைய முன்னோடிகளான பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும் டாக்டர் கலைஞர் போன்றவர்களும் தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.